ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா வந்து பிஎம் மித்ரா பார்க். இத பத்தி நம்ம ஆல்ரெடி நெறைய வாட்டி வந்து பார்த்திருப்போம். ஒரு வாட்டி நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். அது என்னடா பிஎம் மித்ரா பார்க்னா வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது? ஒரு சட்டையே எடுத்துக்கோங்களேன். இந்த சட்டைய வந்து இத எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீ தயாரிக்கணும். அதுக்கு தேவையான காட்டன் வந்து வாங்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்னா வந்து காட்டன வந்து ஒரு இடத்துல வாங்குவாங்க. அத நெய்யறதுக்கு வந்து நூல் தேவைப்படுமா? நூல வந்து ஒரு இடத்துக்கு வாங்குவாங்க. நூல வாங்கிட்டு அத நெய்வாங்க பார்த்தீங்களா? நெய்யறது வந்து ஒரு இடம். அதுக்கப்புறம் வந்து துணியா வந்து ரெடி பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து உனக்கு ஏத்த மாரி போடணும் பார்த்தீங்களா? அத தைக்கிறதுக்கு வந்து சட்டை அந்த டெய்லர் ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு இடம் இருக்கும். இந்த மாரி ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா இடம் இருக்கும். மொத்தமா ஒரு சட்டைய தயாரிச்ச பிறகு அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னாலும் தனியா வந்து ஒரு போர்ட்டுக்கு போய் தான் எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து பிஎம் மித்ரா பார்க் அப்படின்னு ஒரு பார்க்கு. இந்த பார்க்ல என்ன இருக்கும்னா வந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஏரியா மாதிரி இருக்கும். சரியா? அங்கேயே காட்டன் கிடைக்கும், அங்கேயே நூலு கிடைக்கும், அங்கேயே நெய்றவங்க இருப்பாங்க, அங்கேயே டெய்லர்ஸ் இருப்பாங்க, அங்கேயே எக்ஸ்போர்ட் பண்ற வசதி இருக்கும். சரியா? இதுதான் பிஎம் மித்ரா பார்க். இதை எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து ஒரு 7 வருஷத்துக்கு இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? 2021ல இருந்து 2028 முடியும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோட அவுட்லே எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. சூப்பர். இதோட அவுட்லே எவ்வளோன்னா வந்து 4445 கோடி அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதுல வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பிஎம் மித்ரா பார்க் இருக்கு பார்த்தீங்களா? இதேதான். இந்த பிஎம் மித்ரா பார்க் இருக்கு பார்த்தீங்களா? இது என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இந்த பிஎம் மித்ரா பார்க் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு 7 ஊர்ல வந்து கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த ஊர்னா வந்து தமிழ்நாடு ஒண்ணு, தெலுங்கானா ஒண்ணு, குஜராத் ஒண்ணு, கர்நாடகா ஒண்ணு, மத்திய பிரதேஷ் ஒண்ணு, யுபி ஒண்ணு, மகாராஷ்டிரா ஒண்ணு. இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து 7 ஊர் சொன்னாங்களா? அதுல 3 ஊருக்கு இப்போதைக்கு வந்து அந்த என்ன சொல்றது? அந்த ரிப்போர்ட் அதாவது இந்த 3 ஊர்ல வந்து இந்த பிஎம் பார்க் வந்து கொண்டு வரதுக்கு இவ்வளவு செலவாகும், அவ்வளவு செலவாகும் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ரிப்போர்ட்டை வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது தான் விஷயம். எந்தெந்த ஊருன்னு பார்த்துக்கோங்க. யூபியில லக்னோ அப்படின்ற ஒரு இடத்துல, கர்நாடகால கலபுராகி அப்படின்னு ஒரு இடத்துல, அதே மாதிரி வந்து குஜராத்ல நவ்சாரி அப்படின்ற ஒரு இடத்துல. சரியா? இந்த 3 இடத்துல மட்டும் இந்த பிஎம் பார்க் கொண்டு வரதுக்கு 5567 கோடி வந்து இந்த மாதிரி வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. இது யார் யார் சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து பண்றாங்கன்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் பேசுறது கேக்குதா? மியூட்ல இருக்கு. எது முடியும் கேட்டுச்சு? நியூஸ் முடிஞ்சிருச்சா? யார் யார் சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து பண்றாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸும் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் உங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? புரிஞ்சுச்சா? பிஎம் மித்ரா ஸ்கீம் பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதுல வந்து வேற என்ன விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இந்த பிஎம் மித்ரா ஸ்கீம் வந்து நான் என்ன சொன்னேன்? ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஏரியா இருக்கும் பத்தி டெக்ஸ்டைல் ஏரியா இருக்கும்னு சொன்னேன்னா அந்த ஏரியா வைக்கிறதுக்கு எவ்வளவு வந்து இன்சென்டிவ் வந்து மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் வந்து கொடுப்பாங்கன்னா ஒரு 500 கோடி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு இன்சென்டிவ் காம்படேட்டிவ் இன்சென்டிவ் சப்போர்ட் அப்படின்னு ஒரு சப்போர்ட் வந்து அது வந்து எவ்வளவு கொடுப்பானா 300 கோடி. அது என்னடா காம்படேட்டிவ் இன்சென்டிவ் சப்போர்ட்னா போய் நானே போய் வந்து அங்க போய் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி வந்து தருவாங்க. வாங்குறது அங்க வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி தருவாங்க. அது எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. 300 கோடி வந்து தருவாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா அந்த நியூஸ்? ஃபர்ஸ்ட் பிஎம் மித்ரா பார்க்னா என்ன, அது எத்தனை ஊர்ல வந்து வரப்போகுது, இப்போதைக்கு எத்தனை ஊருக்கு வந்து ரிப்போர்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். எல்லாத்துக்கும் ஓகே தான்? அடுத்து போலாம் தான். ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னா வந்து ரீசெண்டா நம்ம வந்து இந்த டிஆர்எஸ்எல் பத்தி பார்த்திருப்போம். புரிஞ்சுச்சா? டிஆர்எஸ்எல் அதாவது ட்ராக் ரயில் சிஸ்டம் லிமிடெட். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ரீசெண்டா வந்து இந்தியன் நேவி வந்து ஒரு இது கமிஷன் கொண்டு வந்தாங்களே, அது கூட 11th கமிஷன் அப்படின்றது பார்த்தோம். அது யார் வந்து அது இது பண்ணுவா? டிஆர்எஸ்எல் தானே. ஒரு டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் ஷிப்டா இந்த டிஎஸ்சி 820 அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது டிஆர்எஸ்எல் தானே. எனக்கு தெரியல, அதனால தான் கேட்குறேன். அவன் தான். சரியா? 5ல ஃபர்ஸ்ட் இதை வந்து சப்போர்ட் கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுவும் டிஆர்எஸ்எல் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா வந்து நீங்க எல்லாரும் இதை வந்து பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை எடுத்து வச்சுன்னு ஒரே நிமிஷம். ஓகே.
படத்தை தான் அனுப்புறேன். படத்தை தவிர வேற ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்ண முடிய டெலீட் பண்ணிருங்க. அப்பப்போ ஃபோன் என்ன வருதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இத கரெக்டா வந்துருச்சு. இந்த படம் இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? லைக் வந்து இது வந்து ஒரு ரயில் என்ஜின் மாதிரி தான் இருக்கும். எல்லா எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் இது வந்து இருக்கும். இதோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் அதாவது இந்த ட்ராக்ல வந்து இந்த எப்படி சொல்றது விரிசல் விட்டுருக்குது. அதே மாதிரி வந்து அங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? மேல இருக்க வயர் இருக்கும் பாத்தீங்களா? ஓவர் ஹெட் வயர்னு சொல்லுவாங்க. அந்த வயரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ராக் வந்து அங்கங்க போய் நிக்கும். இதுக்குள்ள என்னதான் இருக்கும்னா வந்து ஃபுல்லா வந்து டூல் தான் இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. இந்த ரயில்வே ட்ராக் வந்து சரி பண்றதுக்கான டூலு, அந்த லைனை சரி பண்ணிருக்கான டூலு, ஒரு டூல் ரூம் மாதிரி தான் இருக்கும் இந்த இன்ஜின்ல. இதுதான் இன்ஜின். இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து இந்த இன்ஜினை வந்து நம்ம ரயில்வேக்கு வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா? அதுக்காக வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்து போயிருக்கும். அந்த கான்ட்ராக்ட்ல வந்து இப்ப யார் வந்து இந்த கான்ட்ராக்டை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிஆர்எஸ்எல் தான் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. எத்தனை கோடி கொடுத்து வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னா 273 கோடி கொடுத்து வந்து செக்யூர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இந்த இவனோட பேர் இருக்கு பாத்தீங்களா? இந்த மஞ்சள் கலர் வண்டியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரயில் போன் மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இதை தயாரிச்சு கொடுக்கணும், இந்தியன் ரயில்வேஸ்க்கு இதை வந்து தயாரிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டிஆர்எஸ்எல் வந்து இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து எடுத்திருக்காங்க. எத்தனை கோடின்னு பாத்துக்காங்க? 274 கோடி அப்படின்றது முக்கியம். ஓகேவா? வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே, புரிஞ்சிச்சு தானே? சூப்பர். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. ஓகே, இந்த பிரிக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து எப்போ வந்துச்சு? ஆல்ரெடி நம்ம பிரிக்கை பத்தி நிறைய பார்த்திருக்கோம். ஓகே, பிரிக்ஸ் 2010 பிரிக் பிஆர்ஐசி. சூப்பர். ஆக்சுவலா என்னன்னா வந்து பிரிக்ஸ் அப்படின்ற அதாவது பிரிக் அப்படின்றது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 2006 வந்து பண்ணியிருப்பாங்க. யார் யாரா வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. அவனை பத்தி நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். மேலாப்ல மட்டும் நான் சொல்றேன், சரியா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா அண்ட் சைனா. இவன் வந்து இவனோட ஃபர்ஸ்ட் சமிட் வந்து எப்போ நடந்திருக்கும்னா வந்து 2009 வந்து நடந்திருக்கும். 2010 வந்து சவுத் ஆப்பிரிக்கா சொல்லியிருப்பாங்க இப்ப நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால பிரிக் அப்படின்றது வந்து பிரிக்ஸ் அப்படின்றது மாறிச்சு. 2010 முடிவு வந்து 5 கண்ட்ரிஸ் தான் வந்து இருந்துச்சு. ஆனா வந்து 2023 சம்திங் முடியும் 5 தான் இருந்துச்சு. இந்த 2024 ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இந்த எஜிப்து, கரெக்டா சொல்றேன்னா பாத்துக்கோங்க, எஜிப்து, எத்தியோப்பியா, ஈரானு, யுஏஇ இந்த 4 பேர் வந்து சேர்ந்திருப்பாங்க, சரியா? இந்த பிரிக்ஸ்ல மொத்தம் வந்து 9 கண்ட்ரிஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2025 ஸ்டார்டிங்ல இந்தோனேஷியா அப்படின்ற ஒரு கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்திருக்கும், சரியா? இப்போ வந்து இந்த பிரிக்ஸ்ல வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்னா வந்து ஒரு 10 கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்த பிரிக்ஸோட மீட்டிங் வந்து வருஷம் வருஷம் நடக்கும், சரியா? ஒவ்வொரு மீட்டிங்கையும் இந்த பிஆர்ஐசிஎஸ் இருக்கா பாத்தீங்களா? அதாவது பிரேசில், அதுல 11 பேர். சூப்பர். பிஆர்ஐசிஎஸ், சரியா? அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த உங்க 5 பேர் இருக்காங்களா? உங்க மாத்தி மாத்தி வந்து இதோட லீடர்ஷிப்பை வந்து மாத்திக்கிடுவாங்க. 16வது பிரிக்ஸ் சமிட் வந்து யார் வந்து வச்சிருப்பாங்கன்னா வந்து லீடர்ஷிப் ரஷ்யா வந்து வச்சிருப்பாங்க. ரீசெண்டா 17வது முடிஞ்சிருக்கும். அது வந்து யார் வந்து வச்சிருப்பாங்கன்னா வந்து பிரேசில் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த பிரிக்ஸ் சமிட் வந்து யார்கிட்ட வந்து போக போகுதுன்னா இந்தியாட்ட வந்து போக போகுது. அதாவது 2026, அதாவது 18வது பிரிக்ஸ் சமிட் வந்து இந்தியாவுக்கு வந்து போக போகுது. அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பிரசிடென்சி வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா? அதுதான் அந்த விஷயம். என்ன பண்ணிருக்காங்க வந்து இந்த மாதிரி இருந்து பிரேசில் அவனோட பிரசிடென்சியை வந்து இந்தியாவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எங்க வச்சு பண்ணிருக்காங்க பாத்துக்காங்க. ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கும். பிரிக்ஸோட ஷெர்பாஸ் மீட்டிங் அப்படின்னு ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கும். 4வது ஷெர்பாஸ் மீட்டிங். அங்க வச்சுதான் வந்து இதை வந்து மாத்திருப்பாங்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து 18வது சமிட் வந்து இந்தியாவில வந்து நடக்க போதா. இதுல வந்து யார் வந்து தலைமை தாங்குவானா நம்ம பிரதமர் பிரதம சி பிரைம் மினிஸ்டர் மோடி இருப்பாங்க பாத்தீங்களா? கரெக்டா தானே பேசுனேன், டக்குன்னு குழப்பு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க தான் வந்து தலைமை தாங்குவாங்க. இது வந்து எந்தெந்த பில்லர் கீழே வந்து நடக்க போகுதுன்னா ரிசைலன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன், சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற ஒரு டீம் கீழே வந்து நடக்க போகுது. இந்த இந்த வருஷம், அதாவது இந்த வருஷம் நம்ம தானே நடத்துறோம். எத்தனை மீட்டிங் வந்து நடக்கும்னா கிட்டத்தட்ட வந்து 100 மீட்டிங் வந்து நடக்கும். இந்தியாவில இருக்க ஒரு 60 சிட்டிஸ்ல இருந்து. கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில இருக்க 28 ஸ்டேட்டையும் வந்து நாங்க வந்து கவர் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சு தானே நான் பேசுனது? ஒன்றும் இல்லை, பிரேசில்கிட்ட வந்து நமக்கு வந்து மாறி இருக்கு, இந்தியாவுக்கு வந்து மாறி இருக்கு. அதை எங்க வச்சு மாத்திருக்காங்கன்னா வந்து பிரிக்ஸோட ஷெர்பாஸ் மீட்டிங் வந்து நடந்திருக்கும். அங்க வச்சுதான் அந்த விஷயத்த வந்து மாத்திருக்காங்க. புரிஞ்சுச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, இதை தானே கேட்டாங்க. ஏதோ ஒண்ணு கேட்டாங்க எங்கேயும். 25, 26.
சூப்பர். ஓகே. அதுக்கடுத்து என்ன சொன்னேன்? அப்பப்போ வந்து ஒருத்தவங்க வந்து வேர்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு ஒரு வேர்டை வந்து விடுவாங்களா? அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க விட்டுருக்காங்க, கோலின்ஸ் டிக்ஷனரி அப்படின்றது தான் அவனோட பேர். அவன் வந்து எந்த வேர்டை வந்து வேர்ட் ஆஃப் த இயரை வந்து விட்டுருக்கானா, வைப் கோடிங் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து விட்டுருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதனால வைப் கோடிங்னா வந்து உங்களுக்கு வந்து நார்மல் கோடிங் தெரியும். நார்மல் கோடிங்னா என்ன? நம்மளே உட்காந்து வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அடிப்போம். லைக் வந்து ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து கத்துக்கிட்டு அது வந்து கோடை வந்து நம்மளே வந்து லைன் பை லைனா வந்து அடிப்போம். நம்மளே வந்து அது வந்து எரர் பார்த்து நமக்கு வந்து சொல்லணும். அது வந்து ட்ரெடிஷனல் கோடு. அதே இது வைப் கோட்னா வந்து நீ போய் ஏஐ கிட்ட சொல்றது, இந்த பார்ப்பா இந்த விஷயத்துக்கு எனக்கு வந்து கோடு தேவைப்படுது அப்படின்றது மட்டும் சொன்னேன்னா அதுவே உனக்கு அடிச்சு கொடுத்துரும். அந்த ஏஐ ஜென்ரேஷன் கோடு இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து வைப் கோடுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோலின்ஸ் டிக்ஷனரி இந்த வேர்ட் ஆஃப் த இயரா வந்து 2025க்கு வந்து எதை வந்து சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வைப் கோடிங் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்த வைப் கோடிங்கை வந்து ஃபர்ஸ்ட் எப்போ வந்து இன்வெர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 2025ல வந்து இன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. யார் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஏஐ ரிசர்ச்சர் வந்து ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் பார்த்துக்கோங்க, ஆண்ட்ரேஜ் கற்பதி. கற்பதி அப்படின்றது தான் அவரோட பேர். கார்பதி அப்படின்றது தான் அவரோட பேர். புரிஞ்சிச்சு தானே? சிம்பிளான விஷயம். அடுத்து போலாம் தானே? ஓகே. சூப்பர். ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து ஒரு எக்ஸசைஸ். இது வந்து யார் வந்து கண்டக்ட் பண்றான்னு பாத்துக்கோங்க. குவாட்ல வந்து மொத்தம் வந்து 4 கண்ட்ரிஸ் இருக்கும். யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் அண்ட் யுஎஸ். சரியா? இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸசைஸோட பேர் பாத்துக்கோங்க, ஃபீல்ட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸோட பேரு. எது கீழ வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னா, இண்டோ பசிபிக் லாஜிஸ்டிக் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் இருக்கும். அது கீழ தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இது ஒரு பக்கம். சரியா? அடுத்து இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து ஆபரேஷன் கிறிஸ்மஸ் டிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கிறிஸ்மஸ் ஒட்டி வந்து இந்த யுஎஸ் ஆர்மி இருப்பான் பாத்தீங்களா, ஆர்மின்னு சொல்றேன், யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. என்ன விஷயம் வந்து பண்ணுவாங்கன்னா வந்து அந்த பசிபிக் ஐலாண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அங்க இருக்கவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, மெடிசனு, சில பல டூல்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. எப்படி அனுப்பி வைப்பாங்கன்னா வந்து அவங்களோட ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு மேல இருந்து அப்படியே வந்து இறக்குவாங்க. அதுதான் வந்து ஏர் டிராப். கிறிஸ்மஸ் ஒட்டி பண்றதுனால இந்த ஆபரேஷனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபரேஷன் கிறிஸ்மஸ் டிராப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் இதுவும் இப்போ வந்து நடக்குது. எங்க வச்சு நடக்குதுன்னு பாத்துக்கோங்க, குவாம்ல ஆண்டர்சன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அப்படின்னு ஒரு பேஸ் இருக்கும். அங்க வச்சுதான் வந்து இதை வந்து நடத்துறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? 2 விஷயம். ஒரு உண்மை சொல்லுங்களேன். ம். ஓகே. அடுத்த விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சது. என்ன படிச்சிருப்போம் வந்து இந்த மாதிரி வந்து வரப்போகுது அப்படின்றத படிச்சிருப்போம். இப்போ வந்து வந்துருச்சு. சரியா? நான் வந்து அந்த விஷயத்த ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிஐசிஜிசியை பத்தி தெரியணும். அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் சொல்லுவாங்க. இவன் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தான். சரியா? உன்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் தரதான் வந்து இவனோட வேலை. சும்மாலாம் தர மாட்டான். சரியா? பேங்க் வந்து இதுக்கு வந்து பிரீமியம் வந்து கட்டணும். எப்படி வந்து கட்டணும்னா வந்து ஒரு 100 ரூபா வந்து நீ வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றேன்னா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் இந்த மாதிரி வந்து 12 பைசா 15 பைசா அப்படின்ற பிரீமியம் வந்து பேங்க் வந்து அவனுக்கு வந்து கட்டுவாங்க. ஒருவேளை வந்து பேங்க் வந்து ஏதாச்சும் திவால் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு டெபாசிட்டருக்கும் அதிகபட்சம் வந்து எவ்வளவு வந்து கவர் பண்ணுவாங்கன்னா இந்த டிஐசிஜி 5 லட்சம் முடி வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இந்த 5 லட்சம் அப்படின்ற அமௌண்ட் வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2020ல. 2020 தானே? 2020ல. அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு லட்சம் வந்து கொடுப்பாங்கன்னா வந்து 1 லட்சம் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? வேற என்ன இதில் சொல்ல வந்தேன்னா, இது வந்து எது கீழே எந்த ஆக்ட் கீழே வந்து இந்த விஷயத்தை வந்து பண்றாங்கன்னா, டிஏசிஜி ஆக்ட் 1961 அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கும். அந்த ஆக்ட் கீழே எப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆபரேஷன் வந்துச்சுன்னா 1962ல வந்து ஆபரேஷன் வந்து வந்திருக்கும். அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து பேங்க்லயே வந்து ஒரு நல்ல பேங்க் ஒரு பேட் பேங்க் 2 பேங்கா வந்து பிரிச்சிருப்பாங்க. நல்ல பேங்க்னா புரியுதுல, அவனோட கேபிட்டல் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து கேபிட்டலோ அவனோட வேலை பார்க்குற இது இருக்கு பாத்தீங்களா, கெப்பாசிட்டி. சரியா? எப்படி சொல்றது? ம், புரிஞ்சிச்சுல, அவனோட கேபிட்டல் நல்லா இருந்துச்சுன்னா அது நல்ல குட் பேங்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன சொல்றான்னா, ஏப்பா நான் வந்து என்னோட கேபிட்டல் நல்லா இருக்கு, நான் திவால் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்ல, நானும் இவ்வளவுதான் பிரீமியம் கட்டுறேன், ஒருத்தவன் வந்து ரொம்ப வந்து வீக்கா இருக்கான், அவனோட கேபிட்டல் கண்டிப்பா திவால் ஆயிரும், உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனா அவனும் அவ்வளவுதான் பிரீமியம் கட்டுறான், இதை வந்து நம்ம மாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து
ரிஸ்க் பேஸ்டு இன்சூரன்ஸ். அதாவது கேபிட்டல் நல்லா இருக்கும் பாத்தீங்களா, அவன் வந்து கம்மியா பிரீமியம் கட்டுறதும், கேபிட்டல் வந்து கேபிட்டல் ரொம்ப அடி வாங்கி இருப்பான் பாத்தீங்களா, அந்த பேங்க் வந்து அதிகமா வந்து இந்த பிரீமியம் கட்டுற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ரிஸ்க் பேஸ்டு இன்சூரன்ஸ். சரியா? இது எப்ப சொல்லியிருப்பானா வந்து அக்டோபர் 1 வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த வருஷம் வந்து வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? இது ஆல்ரெடி பார்த்ததுதான். இல்ல நான் தெளிவா சொல்லணும். ஓகே தானே எல்லாத்துக்கும்? யாருக்காச்சும் புரியலன்னாலும் சொல்லிருங்க, திருப்பி தெளிவா சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து டிஏசிஜிசி ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, 2021 என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த பிரீமியம் வந்து நீ கட்டுற பாத்தீங்களா, ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 12 ரூபா கட்டணும், அதிகபட்சம் வந்து 15 ரூபா முடியும் வந்து கட்டணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கணும். ஓகே, மிச்சம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து ஒரு என்பிஎஃப்சி. அந்த என்பிஎஃப்சியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஐஐஎஃப்எல் அப்படின்றது அந்த என்பிஎஃப்சியோட பேரு. இவனோட வேலை என்ன, என்பிஎஃப்சினாலே உங்களுக்கு நல்லா தெரியும், லோனை கொடுக்கறது தான் வந்து வேலை. ஆனா வந்து இவனோட ஐஐஎஃப்எல் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து மோஸ்ட்லி வந்து எந்த மாதிரி லோனை வந்து கொடுப்பானா வந்து இந்த கோல்டு லோனு, இந்த எம்எஸ்எம்இ லோனு, அதெல்லாம் வந்து அதிகமா வந்து கொடுப்பாங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து இப்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ்க்கு வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து சேர்மனா வந்து போட்டிருக்காங்க. யாரை வந்து போட்டிருக்காங்கன்னு பாத்துக்காங்க, விபு பிரசாத் கனுங்கோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. சரியா? பிபு பிரசாத் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இப்போ வந்து சேர்மனா வந்து போட்டிருப்பாங்க. யாரா இந்த பிபு பிரசாத்ன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஆர்பிஐல வந்து 1982 இருந்து இருக்காரு. முக்கியமா என்ன சொல்ல வரணும்னா வந்து ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னரா வந்து இருந்திருப்பாரு 2017 இருந்து 21 முடியும். அதே மாதிரி வந்து இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில மெம்பராகவும் இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, சூப்பர். 15. நான் என்ன சொன்னேன்? 15 தான் சொன்னேன். 12 பைசா, 12 பைசால இருந்து 15 பைசா முடியும். அது பேஸ்டு ஆன் அவங்க கேபிட்டலை பொறுத்து. பைசான்னு சொல்லிட்டேன். சாரி, பைசா. சரியா? சாரி. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா வந்து 2 பேர் யார் யாருன்னு பாத்துக்காங்க. பிஎன்பி மெட்லைஃபும், அதாவது பிஎன்பி மெட்லைஃப் இந்தியா அவங்களும் பாலிசி பஸ்ஸாரும் சேர்ந்து புதுசா வந்து ஒரு பிளானை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் பாத்துக்காங்க என்பி. ஓ, அவங்க கூட சேர்ந்துட்டீங்களா? நோ ப்ராப்ளமா. ஓகே, அதாவது என்னன்னா வந்து பிஎன்பி மெட்லைஃப் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெடும் பாலிசி பஸ்ஸாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. பிஎன்பி மெட்லைஃப் டிஜி ப்ரொடெக்ட் டேம் பிளான் அப்படின்னு ஒரு விஷயம். ஆக்சுவலா என்ன கதைன்னா வந்து இந்தியாவில் இருக்காங்க பாத்தீங்களா, மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 91 பேர் வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுக்காம வந்து இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, பிஎன்பி மெட் லைஃபும் பாலிசி பஸ்ஸாரும் சேர்ந்து அந்த விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானோட பேர் வந்து முக்கியம். சரியா? இது முழுக்க முழுக்க வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றத நான் வச்சுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், இறந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காசு வந்து கிடைக்கும், இருந்தா வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து கிடைக்காது. சரியா? அதுதான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். இதை என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சில பல பெனிஃபிட்லாம் வந்து இந்த கொண்டு வந்திருக்கான் பாத்தீங்களா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல சில பல பெனிஃபிட்லாம் வந்து இருக்கு. அது என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பானா வந்து நீ கட்டுற பாத்தீங்கன்னா பிரீமியம், அதோட ஃபர்ஸ்ட் பிரீமியம்ல மட்டும் 21% வந்து டிஸ்கவுண்ட் வந்து தருவேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா திடீர்னு வந்து உனக்கு வந்து இந்த டெர்மினல் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சு, நீ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன்னா நீ வந்து கட்டியிருப்ப பிரத்தியா பிரீமியம்ல அதுல வந்து சில பல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நாங்க வந்து தருவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்த வேற விஷயம் என்ன சொல்லியிருப்பானா வந்து ஒரு 3 வருஷம் நீ கட்டிட்டேன்னு வச்சுக்க, 3 வருஷம் கட்டிட்டு ஒரு 12 மாசம் வந்து நீ வந்து பிரேக் எடுத்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு ஒரு வருஷம் வந்து பிரேக் வந்து எடுத்துக்கலாம். அந்த பிரேக் எடுத்துட்டு நீ அடுத்து வந்து பிரீமியம் கட்டலாம். அந்த ஆப்ஷனும் வந்து இதுல இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து எக்ஸ்பிரஸ் கிளைம் லே அவுட்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒருவேளை நீ இறந்துட்டேன்னா அடுத்த, நல்லா பார்த்துக்கங்க, அடுத்த ஒர்க்கிங் டேலயே வந்து உன் குடும்பத்துக்கு வந்து 3 லட்சம் முடி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன கண்டிஷன்னா வந்து நீ அட்லீஸ்ட் 3 வருஷமாச்சும் பிரீமியம் வந்து கட்டியிருக்கணும். அப்படி கட்டினா மட்டும் தான் வந்து இந்த ஃபீச்சர் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா நான் பேசுனதெல்லாம்? சிம்பிளான விஷயம். புதுசா வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த வந்து அப்படியே கீழே வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து
ஏஎஸ்என் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கும். அது எந்த ஒரு பேங்க்னா வந்து நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு பேங்க். சரியா? அது பேர் பார்த்துக்கோங்க. ஏஎஸ்என் அப்படின்றது அதோட பேரு. நெதர்லாந்துல 4th லார்ஜஸ்ட் ரீட்டைல் பேங்க். சரியா? இவன் வந்து ரொம்ப பழமையான பேங்க்ல. அதனால என்ன ஆயிருக்குன்னா வந்து இவனோட அவன் அங்க இருக்க ஐடி சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்க கம்ப்யூட்டர்ஸ் சிஸ்டம், அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பழசாயிருக்கும். அதனால என்ன பண்ணிருப்பானா, இவன் வந்து ஹச்சிசிஎல்ல வந்திருப்பாங்க. ஏப்பா ஹச்சிசிஎல், எங்களோட சாஃப்ட்வேர், எங்களோட சிஸ்டம், எங்களோட அந்த ப்ராசஸர்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இதை வந்து எங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. யார் போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஏஎஸ்எனும் ஹச்சிசிஎல் டெக் தான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளிஃபை அண்ட் க்ரோ அப்படின்றது தான் அதோட பேரு. இதுல என்னென்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தேவை என்ன நியூஸ் இவ்வளவு நேரம் இருந்தீங்களே. ஓகே. என்னென்ன என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னென்ன சப்போர்ட் வந்து தருவானா, அவனுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து HCL வந்து இந்த ஏஎஸ்எனுக்கு வந்து பண்ணி தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சு தானே நான் பேசுறது? சிம்பிளான விஷயம் தான். ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, புதுசா வந்து ஒரு வெப்சைட், என்ன வெப்சைட்னு பார்த்துக்கோங்க. சின்ன ஒரு மைக்ரோ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு வெப்சைட் இருந்திருக்கும். சரியா? அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு வெப்சைட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் கேட்டீங்கன்னா இந்தியன் கரன்சி டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படின்றது தான் இந்த வெப்சைட்டோட பேர். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து ஃபேக் நோட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஃபேக் நோட்டு, அதே மாதிரி வந்து எப்படி சொல்றது, ஒரு நோட்டு கிழிஞ்சு போயிருந்துச்சுனாலோ, ஒரு நோட்டு டேமேஜ் ஆயிருந்தாலோ, ரொம்ப பழசா இருந்தாலோ, அது எப்படி எப்படிலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து ஃபேக் நோட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அது எந்த எப்படி சொல்றது, ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும். சரியா? அந்த வெப்சைட்ல வந்து ஒரு நோட்டை வந்து போட்டுருவாங்க. அதுல 360 டிகிரில வந்து நீ சுத்தி சுத்தி வந்து பாத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த கம்பிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கம்பி, காந்தி தாத்தா மூஞ்சி, இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் வந்து உண்மையான நோட்டு அப்படின்னு சொல்லி வந்து அந்த வெப்சைட்ல வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து, இந்த பாருப்பா கிழிஞ்ச நோட்டோ, இல்லைன்னா டேமேஜ் ஆன நோட்டோ, இல்ல பழைய நோட்டோ உன்கிட்ட இருந்துச்சுன்னா, நீ வந்து இப்படி இப்படிலாம் வந்து மாத்தலாம் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த வெப்சைட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? அதாவது மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி கொண்டு வரதுக்காக இந்த வெப்சைட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வெப்சைட்டோட பேர் பார்த்துக்கோங்க. இந்தியன் கரன்சி டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படின்றது அந்த வெப்சைட்டோட பேர். முன்னாடி வந்து ஒரு வெப்சைட் இருந்திருக்கும். பைசா பைசா போல்ட் ஹாய் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் இருந்திருக்கும். அதை தூக்கிட்டு இப்போ வந்து இந்த வெப்சைட் வருது அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சிச்சு தானே? அந்த வெப்சைட்ல வந்து ஒரு வீடியோஸ்லாம் இருக்கும். சரியா? இந்த மாதிரி இருந்தாலும் நல்ல நோட்டு, ஒருவேளை கிழிஞ்ச நோட்டு இருந்துச்சுன்னா இப்படி இப்படிலாம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்து மக்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காக வீடியோ, ஆடியோ, அனிமேஷன்லாம் வந்து அந்த வெப்சைட்ல வந்து நாங்க சேர்த்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். விளங்குச்சு தானே? அடுத்து போலாமா? ஓகே, சூப்பர். ஓகே. அதுக்கடுத்து வந்து ரீசெண்டா வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து நடந்திருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு டூர் வந்து நடந்திருக்கும். அதுல வந்து டெஸ்ட், ஓடிஐ, T20 அப்படின்ற ஒரு 3 இது நடந்திருக்கும். டெஸ்ட்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஓடிஐல வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப T20லயும் இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். இதுல வேற என்ன படிக்கணும்? இல்ல மேலாப்ல மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து ஹார்திக் பாண்டியாவும், பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வந்து வருண் சக்கரவர்த்தியும் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுதான் முன்னாடி இருந்துச்சு. சரியா? அப்படின்னா என்ன மேம்? ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு? நஹியா? உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. ஓகே. ஓகேவா? இது அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னா வந்து ஒரு இது நடந்திருக்கும். அது பேர் பார்த்துக்கோங்க. ஒரு கான்க்ளேவ் மாதிரி நடந்திருக்கும். எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் கான்க்ளேவ். மணி பேசுறதா? 12 பைசா தான் நார்மலா பிரீமியம். சரியா? எல்லா பேங்க்குக்கும் ஃபிளாட் ரேட் வந்து 12 பைசா தான். இதை தான் இப்போ பேசியிருப்பாங்க. என்னப்பா எல்லாருக்கும் 12 பைசாவே கொடுக்குற, நானா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேங்க் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியா கொடுப்பா அப்படின்னு சொல்லி தான் பேசியிருப்பாங்க. 11 பைசா பார்த்த மாதிரியா? யாருக்காச்சும் நான் வந்தா சொல்லி விடுங்க அது. நான் இந்த நியூஸ் போறேன். ஆக்சுவலா வந்து எந்த இன்சூரன்ஸ்?
ஓகே. அவங்க சொல்லுவாங்க. நம்ம அடுத்த நியூஸ் போலாம். சரியா? ஆக்சுவலா வந்து ஒரு கான்க்ளேவ் வந்து நடந்திருக்கும். அதோட பேர் பாத்துக்கங்க. எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் கான்க்ளேவ். பேரை பாத்துக்கங்க. எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் கான்க்ளேவ் அப்படின்றது தான் இந்த கான்க்ளேவோட பேரு. இந்த கான்க்ளேவ்ல வச்சு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து 3 இனோவேஷன் வந்து இந்தியா வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிப்பு. அந்த சிப்போட பேர் பாத்துக்கங்க. குவாண்டம் செக்யூரிட்டி இன்டகிரேட்டட் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த மாதிரி வந்து நீ வந்து மெசேஜ் அனுப்பணும்னா வந்து சைபர் அட்டாக்ல வந்து இந்த என்கிரிப்டடா வந்து அனுப்புவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அனுப்புறதுக்காக ஒரு சிப்பு. அந்த சிப்போட பேர் தான் வந்து இந்த QSIP அப்படின்ற ஒரு சிப்பு. இது முதல் விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 25 கியூபிட் QPUன்னு சொல்லுவாங்க. அது என்னடான்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப்புன்னு சொல்லுவாங்க. நார்மலா உங்களுக்கு தெரியும் இந்த எப்படி சொல்றது, நார்மலா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். நார்மலா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா வந்து அது வந்து எப்படி ரன் ஆகும்னா வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் ரன் ஆகும். அதுல இருக்க பிட்ஸ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஆனா வந்து இந்த கியூபிட்ன்றது எப்படின்னா வந்து நார்மல் கம்ப்யூட்டர் வந்து எய்தர் வந்து ஜீரோ இல்லைன்னா ஒன்னு, எய்தர் சரியா, ஜீரோ இல்லைன்னா ஒன்னு, இதை வச்சுதான் வந்து ரன் ஆகும். இந்த கியூபிட்ன்றது என்னன்னா வந்து ரெண்டுமே ஜீரோவிலையும் ஜீரோ அண்ட் ஒன்னு. புரியுதா? இது வந்து ரொம்ப டெக்னிக்கலா வந்து போகும்னா நார்மல் கம்ப்யூட்டர் வந்து ஜீரோ ஆர் ஒன்னு, இந்த கியூபிட்ன்றது வந்து ரெண்டுமே ஜீரோ அண்ட் ஒன்னு அப்படின்றத மட்டும் நான் வச்சுக்கோங்க. இதையும் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா 25 கியூபிட் QPU அப்படின்றது தான் இதோட பேரு. அடுத்து வந்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை பத்தியும் ஆல்ரெடி பார்த்திருப்போம். CART தெரப்பின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இது ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி. இது வந்து எப்படி வேலை செய்யணும்னா வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேன்சர் பேஷண்ட். அவங்கள என்ன பண்ணுவாங்க வந்து டாக்டர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு செல், இந்த இம்யூனோ செல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இம்யூனோ செல்லை அவங்க செல்ல வந்து வெளியே வந்து எடுத்துருவாங்க. வெளியே எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த செல்லை ஜெனட்டிக் பேஸா வந்து மாடிஃபை வந்து பண்ணுவாங்க. சரியா? எப்படி வந்து மாடிஃபை பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்திருக்கும் பாத்தீங்களா அந்த கேன்சரு, அந்த கேன்சர்ல இருந்து எப்படி வந்து அந்த கேன்சர் அட்டாக்ல இருந்து எப்படி வந்து அது வந்து அப்படியே கவுண்டர் அட்டாக் பண்ற மாதிரி. சரியா? அந்த மாதிரி வந்து அந்த செல்லுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணி திருப்பியும் அந்த எடுத்த செல்லை திருப்பி வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து செலுத்திடுவாங்க. அதுதான் வந்து இந்த CART தெரப்பின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் CART தெரப்பி வந்து யார் வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பானா வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் CART தெரப்பி. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நெட்ஸ்கார்ட் 19 அப்படின்றது தான் அதோட பேரு. இதை வந்து யார் வந்து டெவலப் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இம்யூனோ ஆக்ட் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. யாரா இந்த இம்யூனோ ஆக்ட்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம IIT பாம்பே இருப்பான் பாத்தீங்களா, அவனோட ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. சரியா? இந்த 3 டெக்னாலஜி தான் வந்து, அதாவது இந்த 3 இனோவேஷனை தான் வந்து இப்போ வந்து லான்ச் பண்றாங்க. யார் லான்ச் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்றாங்க அப்படின்றது நான் வச்சுக்கணும். எங்க வச்சு லான்ச் பண்றாங்கன்னா வந்து எமர்ஜிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனோவேஷன் கான்க்ளேவ் அப்படின்ற ஒரு கான்க்ளேவ் வந்து நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும் வந்து இந்த நெட்ஸ்கேர் இருப்பான் பாத்தீங்களா, நெட்ஸ்கார் 19, அவனுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வந்து சில பல விஷயங்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. லைக் என்ன சொல்றது, அந்த அந்த கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக ஒன்று இருக்கும். அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா GMP கிரேட் ஜீன் டெலிவரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து செட்டப் பண்றதுக்காக அது எத்தனை இதுன்னு பார்த்துக்கோங்க, 200L அப்படின்றது சொல்ல தெரியணும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த செட்டப் வழியா வந்து ஒரு வருஷத்துக்கு நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு 1000 பேஷண்ட்டை வந்து இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ற மாதிரி அந்த செட்டப் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. யார் இந்த விஷயத்தை வந்து பண்ணி கொடுத்துருப்பானா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி DPT இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சு தானே நான் பேசினது? சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ். அந்த 3 டெக்னாலஜியை பார்த்துக்கோங்க. சரியா? வேற என்ன இருக்கும்? இந்த நெட்ஸ்கேர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லிவிங் ட்ரக்னா புரியுதா, அந்த இம்யூனோ செல்லை வந்து வெளியே எடுத்துட்டு அப்படியே வந்து அதை மாடிஃபை பண்ணி திருப்பி வந்து உள்ள செலுத்துறது, அது ஒரு லிவிங் ட்ரக்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த கேன்சருக்கு வந்து இது வந்து ட்ரீட்மெண்ட் தராங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? கேன்சரு, அந்த மாதிரி ஒரு 4 கேன்சருக்கு வந்து இந்த இந்த CART தெரப்பி வந்து பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்து வந்து போயிடலாம். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நாசாவோட ஸ்பேஸ் ஆப் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வந்து நடக்கும். சரியா? ஆக்சுவலா வந்து இந்த சேலஞ்ச் வந்து எப்பல இருந்து நடக்குன்னா 2012 இருந்து நடக்குது. இது வந்து வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் ஹேக்கத்தான். சரியா? அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இது நீங்க படிக்கணும்னா வந்து இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். எதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னா வந்து இப்போ வந்து ரியல் லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹேக்கத்தான் வந்து நடத்துவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து ஒரு ஹேக்கத்தான் வந்து நடத்திருப்பாங்க. இந்த வருஷம் மட்டும் அந்த ஹேக்கத்தான்ல வந்து எத்தனை பேர் இந்த வேர்ல்ட் லெவல்ல வந்து கலந்துக்குவாங்க. சரியா? எத்தனை பேர் வந்து இதுல வந்து கலந்துக்குவாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,14,000 பேர் வந்து கலந்துருப்பாங்க. எத்தனை ப்ராஜெக்ட் வந்து இருக்கும்னா வந்து 1,00,000
எத்தனை ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்கும்னா 11,500 ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்கும். ஓகேவா? இதுல வந்து ஒருத்தவங்க வந்து டாப்பா வந்து பண்ணியிருக்காங்க. டாப்பா பண்ணி ஒரு அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. என்ன அவார்டுன்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் அவார்டு அப்படின்ற ஒருத்தவங்க அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. யார் இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்கன்னா நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு இந்தியன் டீம். சரியா? அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, போட்டோனிக் ஒடிசி அப்படின்றது தான் அதோட பேர். சரியா? அவங்க வந்து மோஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து உங்க அப்படி என்னதான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நார்மலா வந்து உங்களுக்கு வந்து போனுக்கு வந்து டவர் வரணும்னாலோ இல்ல இன்டர்நெட் வரணும்னாலோ என்ன தேவைப்படும்? கண்டிப்பா வந்து இன்டர்நெட் வரணும்னா வந்து கண்டிப்பா வந்து டவரு இந்த கேபிள் எல்லாம் தேவைப்படும் பாத்தீங்களா? இவங்க வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்நெட்டை டவரே இல்லாம லைக் வந்து சேட்டலைட்ல இலான் மஸ்க் எப்படி பண்ணுவாரு அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது டவரே இல்லாம சேட்டலைட் வழியா வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ற மாதிரி அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சு தானே? ஃபர்ஸ்ட் நாசா ஸ்பேஸ் அப் சேலஞ்சுனா என்னன்னு தெரியணும். எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, அது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க, இப்போ அந்த சேலஞ்சில் எத்தனை பேர் கலந்துருக்காங்க, அதில் யார் டாப்பா நல்லா பண்ணியிருக்காங்கன்னா வந்து சென்னையை சேர்ந்த ஒருத்தவங்க ஒரு டீம். அந்த டீமோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோனிக்ஸ் ஒடிசி அப்படின்றது தான் அதோட டீம். அந்த டீமோட பேர். அவங்க வாங்கின அவார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் அவார்டு அப்படின்றது தான் அந்த அவார்டோட பேர். அடுத்து போலாம் தானே? ஓகே, அடுத்த ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, என்எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஹப் அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர். அது எதுக்காக என்னடா இந்த ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கம்யூனிட்டிஸ்லயும் ஆண்டர்பிரினரை வந்து வளர்க்கணும், ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த என்எஸ்எஸ்ஹெச். அதுல இருக்கு பாத்துக்கோங்களேன். என்னன்னா நேஷனல். சரியா? எஸ்னா வந்து இந்த எஸ்சி, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு எஸ்ன்னு வந்து எஸ்டி. சரியா? அவங்கள இருந்து இந்த ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த என்எஸ்எஸ்ஹெச் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பேசிக்கான ஒரு ஐடியா இருக்கும். என்ன ஐடியா இருக்கும்னா வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து வாங்குவாங்க பார்த்தீங்களா, லைக் வந்து அவங்களோட கவர்மெண்ட் இ மார்க்கெட் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அந்த மார்க்கெட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து மக்கள்கிட்ட இருந்து தான் வாங்குவாங்க. சரியா? அதாவது அவங்ககிட்ட இருந்து தான் வாங்குவாங்க. அதுல என்ன விஷயம்னா வந்து இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 100 பொருளை வந்து வாங்குச்சுன்னா அதுல 4 பொருளை வந்து இந்த இந்த எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டில இருக்க எம்எஸ்எம்இலாம் இருப்பான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். கண்டிஷன் மீன்ஸ் என்ன சொல்றது, ஒரு ரூல் மாதிரி ஒண்ணு இருக்கும். ஆனா வந்து இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து இந்த மாதிரி இருக்க ரூல், இந்த மாதிரி ரூல் இருக்குன்றதே வந்து அந்த எஸ்சிக்கோ அந்த எஸ்டி கம்யூனிட்டிக்கோ வந்து தெரியாது. சரியா? அதனால மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து அப்படியே பண்ண மாட்டாங்க. அதனால வந்து அந்த சலுகை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காது. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த என்எஸ்எஸ்கே ஸ்கீம்ல வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அந்த சலுகையை வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்றது, அதுல வந்து அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து நாங்க வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி என்ன பண்ண போறாங்கன்னா வந்து அவங்களுக்கு தேவையான இந்த கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் பண்ணி தருது. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அவேர்னஸ் ஒர்க்ல வந்து அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி வந்து வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான சப்சிடி, எந்த மாதிரி சப்சிடி வந்து கொடுப்பாங்க வந்து பிளான்ட் வைக்கிறதுக்கு தேவையான சப்சிடி வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சப்சிடி வந்து கொடுப்பாங்க. அதோட பேர் கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா ஒரே நிமிஷம் பாத்துக்கிறேன். மிஷின் வாங்குறதுக்கு தேவையான சப்சிடி எல்லாம் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வேற என்ன இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து இன்னொரு ஒரு ஸ்கீம் இருக்கும். ஒரு காம்பனன்ட்டா ஒரு ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்பெஷல் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அது என்னடா ஸ்பெஷல் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னா வந்து இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த எஸ்சி எஸ்டி ஆண்டர்பிரினர்ஷிப் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி, நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. லைக் வந்து அவங்களோட பொருட்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொருட்களை வந்து அந்த எக்ஸிபிஷன்ல வந்து டிஸ்ப்ளே பண்றது. அதை பார்த்து வந்து வெளிநாட்டுல இருந்து வருவாங்க பாத்தீங்களா, வெளிநாட்டுலயோ இந்தியா நாட்டிலயோ வந்து வர மக்கள் வந்து ஓ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பொருட்களை வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் 5 வருஷம் மட்டும் வந்து இந்த எக்ஸிபிஷன் வழியா வந்து எத்தனை எத்தனை அந்த ஆண்டர்பிரினர் வந்து இந்த எக்ஸிபிஷன்ல வந்து அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா 3929 எஸ்சி எஸ்டி ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா இந்த ஸ்கீம்? இல்லை நான் தெளிவா சொல்லணுமா? ஓகே தானே?